வெல்கம் டு உமாவின் தெங்காய் சமையல். இன்னைக்கு பார்க்க போகிறது ஐஸ்கிரீம். 200 ml பாலை எடுத்துக்கிட்டோம். அதை சூடு பண்ணணும். 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். அந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். கட்டியாக இருந்ததுன்னா ஐஸ்கிரீமும் திட்டு திட்டாக விழுந்துடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். பால் கொதித்து வந்துருச்சு. இதில் நம்ம கலக்கி வச்சுருக்க இந்த கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணலாம். மாவு ஊற்றுனதும் பால் கட்டியாகவும் அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் திக்கானதும் 4 ஸ்பூன் சீனி போட்டு மிக்ஸ் பண்ணணும். சீனி கரைஞ்சிருச்சு. பால் கட்டியான பதத்துக்கு வந்த உடனேயும் நாம் இறக்கி வச்சிடலாம். 1/2 hour நல்லா ஆற விடணும். ஆறிய பாலை மிக்ஸி சாரில் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை 8 hours ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் எடுத்து வச்சா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். ஐஸ்கிரீம் ரெடி. வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஸ்கூப் வச்சு எடுத்து ஐஸ்கிரீமை ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். நன்றி.